நீங்க கவலைப்படாதீங்க சின்னதா. ஃபர்ஸ்ட் பால்ல தானே 6 அடிச்சிட்டா, ரெண்டாவது பால்ல அவ விக்கெட்டை நான் எடுக்கிறேன். பரவாயில்லையே புளிமுட்டை, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் வர. முன்னெல்லாம் அம்மாவும் அண்ணனும் ஏதாவது சொன்னா உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு தான் இருப்ப. இப்ப ரொம்ப தெளிவா யோசிக்கிற, தைரியமா இருக்க. புளிமுட்டை, மேல ரம்யாவுக்கு சரவணனை பிடிக்காம போனதுனால முதல் இரவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இங்க அப்படி இல்லையே. உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்ன கூட உனக்கு கொஞ்சமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் நாம இந்த புது ரூமுக்கு வந்திருக்கோம். அதனால 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 அது ஒண்ணும் இல்ல. என்ன அதெல்லாம் இப்போ ஒண்ணும் வேண்டாம். புளிமுட்டை புளிமுட்டை, என்ன என்ன ஏய் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். இரு. புளிமுட்டை, நில்றி. இருக்குடி உனக்கு ஒரு நாள். கையில தலைகாணி வச்சுட்டு படுக்க வச்சிட்டால. புளிமுட்டை, என்னாச்சு சின்னதா, ஏன் இங்க நின் என்னங்க சின்னதா இது? பெரியதா ஏன் இங்க வந்து படுத்திருக்காரு? யாருக்கு தெரியும்? என்ன சரவணா, எதுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்க? ஏன்டா கேட்க மாட்டா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்கிறியா? நாங்க என்ன பண்ணோம்? ஏய் வேணா, என்ன ஏதாவது பேச வச்சிடாத. ஏய் கட்ட பிரம்மச்சாரியோட வயிற்றுச்செல்லாம் உன்னை சும்மா விடாதடா. உலக வரலாற்றையே முதயிருவ விடிய விடிய தன்னந்தனியா கழிச்சிட்டு தனியா தூங்குனது நான் மட்டும்தான்டா இருப்பேன். சந்தோஷமா இருக்குமே உங்க ரெண்டு பேருக்கும். இப்போ குளுகுலுன்னு அப்படியே குளுகுலுன்னு இருக்குமே. பெரியதா, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு சொல்றது சரியாதான் இருக்கு. நீங்க வேற யார்கிட்டயோ கேட்க வேண்டியதெல்லாம் எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. வேணாமா, நீ பேச பேச அப்படியே சும்மா அப்படியே வெறி ஏறுது. பாரு, அது என்ன காயினது? 1 ரூபா 2 ரூபாவா? 1 ரூபா. நீயும் அவனும் சேர்ந்து ராத்திரி அந்த 1 ரூபா காயினை பல்புக்கு நடுவுல வச்சு முஸ்டிங்களா? என் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சந்தோஷத்தை முஸ்டிங்க. ஏய், நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. யாரா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா? நான் என் கஷ்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்டா. நல்லா தூங்கிட்டு வந்து கொட்டாய் விடுறான் பாரு. இன்னத்துக்கு நான் எப்படி இருந்துருக்கணும் தெரியுமா? பல்புக்கு நடுவுல காசை வச்சு கரண்ட்டை கட் பண்ணி இந்த வீட்டை இருட்டாக்குனது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையை இருட்டாக்கி விட்டீங்களடா. ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்லை. அத நீங்க 2 பேரு இப்ப மட்டும் எனக்கு புரிய வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஓகேடா அப்பா, நேத்து தான் ஏதோ நடக்கல, இனி நடந்துரும் அப்படின்னு ஒரு மன திருப்தியில சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவேன். நீ வாண்ணா. என்னதான்டா உன் பிரச்சனை? டேய், நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ போயிட்டே இருடா. நீ அந்த பல்புல காயினை வச்சு கரண்ட் கட் பண்ணியா, இல்ல நீ உன் பொண்டாட்டிய தூக்கி விட்டு அந்த பல்புக்கு நடுவுல காயினை வச்சாளா? இந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நான் ராத்திரி என் முதல்வர் கூட போனா பரவாயில்லன்னு விட்டேன்டா. ஆனா அது எப்படி வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு என் மண்டை வெடிச்சது பாரு. சொல்லிட்டு போடா. சொல்றியா? டேய், உன்னை நினைச்சு அழுவுறதா சிரிக்கிறதான்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லடா. டேய், நேத்து என்ன நடந்துச்சு, கரண்ட் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியலடா. ஏய், இது மாதிரிலாம் சும்மா நடிச்சிட்டு இருக்காத, புரியுதா? நேத்து எனக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தை நடத்த விடாம நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து நடத்த விடாம பண்ணிட்டீங்க. டேய், ஆனா இன்னைக்கு ராத்திரி
நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் பாத்துறேன்டா. காயினா வைக்கிறீங்க காயினு துபார் சாயங்காலமே ஜெனரேட்டரை புக் பண்ணி வர வச்சிரேன்டா. நீங்க பல்பு நடுவுல காயின் வச்சாலும் சரி, போஸ்ட் கம்பத்துல ஏறி வயரை அறுத்து விட்டாலும் சரி.